ஹலோ கைஸ், இன்னைக்கான டிலேக்கு சாரி. சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். என் ஃப்ரெண்டு கூட 1v1 போட போனேன். அதாவது யாருன்னு தெரியாது, ப்ரோ பாக்ஸில் பிடிச்ச ஃப்ரெண்டு. லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு இல்லை ஸ்டார்டிங்கில். யோசிப்பா, ஆத்தாடி நீ ஆட்டோ ஷூட்டா அவனா? அச்சோ, இன்னைக்கு செத்தான், இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி தான். இந்த கேஸ் நான் என் ஜாஸ்டிக்கை தோட கூட இல்லை. பார்த்துக்கோங்க. அப்படியே அடி வாங்கடா. போன தள்ளிவிட்டான். அந்த மேட்ச் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏய் ஜாஸ்டிக் பயப்படல. என்ன சொல்லுவோம், ஓகே ப்ரோ சரின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ என்ன பண்ண போறாருன்னு தெரில. இப்போ என்ன ப்ரோ பண்ணலான்னு ஐடியா? ஓகே ப்ரோ கொல்லானே பிளான் போட்டார். ப்ரோ கொன்று ப்ரோ. இந்த கர்மம் பிடிச்ச ஜாஸ்திக்கு வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஓகே நம்ம நெக்ஸ்ட் ரீமேட்ச் போடலாம். ஐயோ பேசாமலே இருக்கேனே. எனக்கு ரீமேட்ச் போட முடியுதான்னு பார்ப்போம். இப்போ சரியாயிடுச்சு. எங்கே ப்ரோ போனேன்? இதில் பார்ப்போம். ஓ இந்த அப்டேட் விட்டானோ போல். சரி நம்ம ஜெகர்நட் போகலாம். நம்மள பாஸ் அவுட்டா நல்லாயிருக்கும். எப்படியாவது ஸ்கின்னை வாங்கிடணும். ஐஸ் மொபைலில் பெட்டராக மாறுறதுக்கு ஆட்டோ ஷூட்டு எய்ம் அசிஸ்ட்லாம் டிசேபிள் பண்ண சொல்கிறாங்க. எய்ம் அசிஸ்ட் கூட எனக்கு தேவையில்லை, ஆனால் ஆட்டோ ஷூட் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் பண்ணுவேன். ஆள்கிட்ட ஒன்று நீ இப்படி விளாண்டுட்டு இருந்தேன். எய்ம் ஆட்டோ ஷூட் ஆஃப் பண்ணி விளாட்லான்னு போர் அடிக்குது. ஷார்ட் கன் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போ ஆட்டோ ஷூட் ஆஃப் பண்ணாமல் தான் இன்னும் போயிட்டுருக்குது. அதில் திரும்ப அசால்ட்டுக்கு மாற்றி விளாட்ணும். ஸ்னைப்பர் செய்து எடுத்துப்போம்மா.
தாங்கப்பா, நீங்கள் எல்லோரும் பூஸ்ட் வச்சுக்கோங்க. அது டைட்டன் டிவி ஃபேன் தானே. போஸ் மேலே இருந்து ஸ்னைப் அடிக்கலான்னு பார்த்தா முடியலை. எஸ், சூப்பர். எப்பா எங்கப்பா இருக்க? நானே இறங்கிட்டேன் கீழே. எப்பா யாருப்பா அது? பார்த்துட்டேன். இல்லை, ஜெகநாத் இல்லை, நம்மளுக்கு இதுதான் சரிப்பட்டு வரும் இனிமேட்டு. எப்பா ஜெகநாத், கொஞ்சம் அடி வாங்கிட்டு போப்பா. வாத்தாடி, நீ பேக் ஸ்டாபரா? நம்ம எப்படி போவோம்? அப்போ தான் அவனை அடிக்க முடியாது. பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும். தோத்துட்டோமா? இந்த டைம் லாக்இன் பண்ணுறோம். ஒருத்தன் ஆஃப்லைன் போயிட்டான். சூப்பர், ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. ஏண்டா நீ கண்ணுக்கு வந்ததுனால அவனை அடிக்கவே முடியுது ஓரளவுக்கு. அவன் மேலே டவா. சாப்பிடணும். ஓகே, ஏய் போட்டு தள்ளிட்டாயா? ஓ அப்புறம் ஷார்ட் யூஸ் பண்ணுறாரா? அங்கே முடிச்சிட்டான். எல்லாம் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. ஓகே, போகலாம். எப்பா ஜெகநாட்டு எங்கப்பா இருக்க? இந்த கண்ணுக்கு மாட்டினா பார்க்குறேன். ஐயோ, டைம் வேறு ரன் அவுட் ஆகுது. அதுக்குள்ளே அவனை பார்த்து அடிக்கணுமே. பார்த்துட்டேன். அவன் அங்கே கூட்டமாக இருக்கிற இடத்துக்கிட்ட தான் இருப்பான். கிட்ட தான் இருப்பான், அங்கே தான் இருப்பான்னு சொல்லுவாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு. எப்பா டைட்டன் டிவி மேன் என்னப்பா பண்ணுற? யாருன்னே தெரில. போதும். வாய்ப்பில்லை போலையே. ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியாதாட்டிக்கே. நான் வீடியோ லேட்டாக போடுறதுக்கு சாரி கைஸ். இன்னும் வீடியோ இப்போ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன்.
ஏன்டா ஸ்லோ மோஷன் வரீங்க? எங்க இந்த ஸ்பீடில் அடிச்சாலும் அவனை என்னைய முடிக்கிறது? நீங்கள் ஓரளவு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தான் அந்த இந்த ஒரு புல்லட் பாட்டில் ஐப்பி பிடிச்சிருக்கேன். பிடிச்சி ஓகே ஓகே. இனிமேட்டு முடிச்ச மாதிரி தான். எங்கே பாருங்க, கொண்டு இல்லையா, கொண்டு பிரச்சனையே இல்லை. முடியலையா? இதுதான் ஜகர் நட்டை வரணும் போல. ஆனால் எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணானுங்கன்னா எப்பயோ அது பண்ணியிருக்கலாம். ஷார்ட் கன் எங்கேருந்து அடிக்கிறான் மூதேவி போய. அவன் சைட் எடுத்து வரலான்னு இப்போ தான் கவலை போட்டிருப்பான். ஒன்றும் அவன் யோசிப்பான், எல்லாரும் பயந்து ஓட்டிட்டு கண்ணால் அடிச்சுட்டு இருக்கானுங்க, நீ என்னோட சைடு ஜாலியாக அடிச்சுட்டு இருக்கேன்னு உட்காந்துட்டு. எங்கே இதை வச்சு அடித்தாலும் முடியாது. ஓ ஷிட். பன்னெண்டு நிமிஷம் சூப்பர் கேவலமாக வீடியோ போயிடுச்சு. இனிமேட்டாவது உடனே ஒன்று போகலாம். இது என்ன வேலை? அதில் கிளாஸ் ரேப் இருக்குது, அதான் பார்த்தேன். வாங்க போறேன்னு கேட்டால் வாங்கிறதுக்கு பார்த்தேன், நான் வாங்க முடியாது. யார் பண்ணி 70 போச்சு. இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி தான். மேப்பும் சரியில்லை, அப்படியே அருமையாக போயிட்டுருக்கு எல்லாமே. இது ரெண்டையும் ஏன்டா எடுத்தேன்? பரவாயில்ல, ஸ்னைப்பிங் பண்ணலாம் இங்கே இருந்துக்கிட்டு. ப்ரோ எங்கே ப்ரோ போனேன்? ஓகே ப்ரோ வந்து ஃப்ரீயாக விட்டு கொடுக்குறாரு போல். வாட் அ குட் பர்சன். இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறதுனால மழை பெய்யுதுன்னு தான் சொல்ல மாட்டேன். இவங்க தில்லு முள்ள வேலையும் பார்ப்பாங்கன்னு எனக்கே தெரியும். ஓ அவ்வளோ நல்லவனா ப்ரோ நீ? தேங்க்ஸ் ஃபார் யர் ஹெல்ப் ப்ரோ. இவ்வளோ நல்லவனை நான் என்றைக்குமே பார்த்ததில்லை. ஓஹோ 0-0 கம்பேக் பண்ண போறியோ? பண்ணானா நான் காலி. எப்படா ஆட்டோ வந்துச்சு ரைவல்ஸுக்கு? ஏன்டா குதிக்கிற? குதிக்காம தான் இரண்டா.
இப்போ அவன் கம்பேக் கொடுத்துருவான். பயங்கரமாக இருக்கும். அப்புறம் ஐ ப்ரோ, வாட் அ குட் பர்சன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. எந்த இடத்துக்குள்ளே இருக்கேன்? எங்கே நிறுத்தி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? வாட் அ குட் பர்சன். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். கேஸ் நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ரொம்ப கம்மி, ஒரு 2 times கம்மியான லெவல் வந்தாலே விட்டு கொடுங்க கைஸ். லாஸ்ட் வீடியோ நூப்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சேடான்னு சொல்கிறீங்கல்ல, அது வீடியோக்காக கொஞ்சம் அடிச்சிட்டேன், அதை மட்டும் விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு 3 லெவல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வேணாம், 3 கூட வேணாம், விட்டுருங்க. 100 லெவல் இருக்கீங்க. உங்கள் எனிமி 1 லெவல்னால் யோசிக்காமல் விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் 50 லெவலில் இருக்கீங்க, உங்கள் எனிமி வந்து ஒரு 15 அந்த மாதிரி இருந்தாங்கனாலும் விட்டு கொடுத்துருங்க. அவன் நல்லா விளாண்டான், யோசிக்காமல் நீங்களும் நல்லா அவன் கூட விளாடுங்க நார்மலாக. சூப்பராக இருக்குல்ல ஜம்ப் அடி இன்ஸ்பெக்ட் அனிமேஷனு. இந்த ரேப்பை மாற்றணும் ஸ்னைப்பருக்கு. தம்பி எங்கேப்பா இருக்க? ஓகே, தம்பியும் நம்மள மாதிரி ஒரு ஸ்னைப்பர் தான், ஆனால் லைட்டாக அப்படி தெரியலை ப்ரோ. ஏன்னா அந்த நைஃபு சொல்லி முடிக்கலை, கையில் எடுத்துட்டான் ஆயுதத்தை. சோ என்னம்மா? ஓகே கைஸ், இன்னைக்கு முடிக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு அடி வாங்கிட்டேனே. ஐயோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி தான். கொஞ்ச நாளைக்கு ரைவல்ஸை வெயிட் பண்ணலான்ட்டு இருக்கேன். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? கன் பிளேடாவது எடுத்துட்டு வந்திருப்பேன். எனக்கு தான்டா ஏன்டா இப்படிலாம் நடக்குது. எஸ், நான் ஒரு நாள் கம்பேக் கொடுப்பேன். இன்னைக்கு அவ்வளோதான். பை, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.